அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருவருள் ஜோதிடர் தமிழ்மணி பேசுகிறேன். அதாவது சித்திரை மாத விசேஷங்கள், அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் குரு பயிற்சி கூட வந்திருந்தது. ஸோ இன்னும் மேலும் சில விஷயங்கள், அது என்னென்னா வைசாக ஸ்நானம். இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு மே 9ஆம் தேதி இதில் துவங்கி ஒரு 30 நாட்கள் இந்த விசேஷ நாட்கள் உண்டு. இந்த நாட்கள் என்ன செய்யலாம்னா, புனித நதிகளில் நீராடல் நலம். அப்படின்னா நம்ம புண்ணிய நதிகளில், புண்ணிய கடற்கரை, இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆலய வழிபாடு போகிறவங்க வர்றவங்க அந்த மாதிரி ஒரு நதிகள் நீராடலாம். அது வந்து நமக்கு புண்ணியம் தரும். அடுத்தது இந்த காலங்களில் நீர்நிலைகளை செய்யக்கூடிய தோஷ பரிகாரங்களை செய்கிறதுக்கும் இது ஒரு ஏற்ற நாள். மேலும் அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தில் 10ஆம் தேதி, மே 10ஆம் தேதி புகழ்பெற்ற விஷயம் அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை அன்னைக்கு எல்லோரும் என்ன செய்கிறாங்க, மெயினாக தங்கம் வாங்கி சேமிக்கிறாங்க. அது திருதியை திதி, தங்கம் அதுக்கு வாங்குறதுக்கு உகந்த ஒரு திதி. அதனால் அது ஏன் மாதம் வருது, இந்த மாதத்தில் மட்டும் நம்ம எடுக்கிறோம்னா, இது அக்ஷய திருதியைன்னு சொல்லப்படுது. அக்ஷயம்னா என்ன, அல்ல குறையாதது. மணிமேகலை இந்த ஊனமுற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதாவது உதவி, அதாவது உணவு பரிமாறுவதற்கு அக்ஷய பாத்திரத்தை பெற்று அதன் மூலம் உணவளித்தாங்க. அது அல்ல எவ்வளோ பேர் வந்தாலுமே கொடுக்க முடிஞ்சது. அதனால் தானம் செய்வதற்கு சிறந்த நாள் அப்படிங்கிறது தான் இந்த அக்ஷய திருதி. இதுதான் ரொம்ப முக்கியம். தானம் செய்ய உகந்த பொருள் நம்ம எளிமையாக சொல்கிறோம். நம்ம வீட்டில் என்னென்னா, நீர், மோர், விசிறிலாம் இப்போ கிடையாது. இதெல்லாம் ஃபேன் போட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க, இது பண்ணுறாங்க. இருந்தாலும் வழிகளில் கொடுக்கலாம், தப்பு இல்லை. வெளியில் இருக்கிறவங்க எங்கே போய் ஏசி போட்டு படுக்கிறாங்க. ஸோ அந்த ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால் விசிறி தானம் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். நம்ம வீட்டில் வாங்கி ஏதாவது வைக்கலாமான்னா, தங்கம் மட்டும் இல்லை, அதோட ரொம்ப உயர்ந்த பொருளே ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பால், அரிசி, இந்த கல் உப்பு இதெல்லாம் வாங்கி தானியம் அந்த பெட்டகத்தில், அதாவது அதை வைக்கிற இடத்துல இதை சேமிக்கணும். இன்றைக்கி சேமித்தா ரொம்ப நல்லது, ரொம்ப புண்ணியம். இதுதான் ரொம்ப புண்ணியம். தங்கம் வாங்குங்க. கௌரி விரதம் அன்னைக்கு இருக்குது, அனுஷ்டிங்க. இதெல்லாம் வந்து நமக்கு புண்ணிய விஷயங்களை தரும். அதுக்கடுத்தது நம்ம இந்த மாதத்தில் 29 சித்திரை 29, அதாவது 12 மே மாதம் 12ஆம் தேதி. ஸோ இந்த நாளில் வந்து ஆதிசங்கரர் அவர் வழிபட ஏற்ற நாள். அதாவது சங்கர ஜெயந்தி, ஸ்ரீ சங்கர ஜெயந்தி தினம். இன்றைக்கி ஆதிசங்கரரை வழிபடக்கூடிய ஒரு நாளாக நம்ம எடுத்துக்கலாம். அதன் பிறகு நமக்கு வந்து அன்னைக்கு ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தியும் கூட. ஸோ ராமானுஜர் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற நாமாவளியை நமக்கு அருளினார். அந்த நாமாவளியை 108 முறை படிக்கிறதுனால மோட்சம் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ அந்த நாமாவளியை அவர் பிறந்த ஜெயந்தி தினத்தில் நம்ம படிப்போம், 108 படிப்போம். மோட்சம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.